மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 16. அர்ஜுன வனவாச பருவம். உலூபி சித்திராங்கதை சந்திப்பு மற்றும் புனித தீர்த்தங்களின் ரகசிய பயணங்கள். இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்கள் வகுத்த சட்டத்தின்படி ஒருமுறை சில அந்தணர்களின் பசுக்கள் திருடப்பட்டன. அவர்கள் அர்ஜுனனிடம் வந்து உதவி கேட்டனர். அவர்களை காப்பாற்ற அர்ஜுனன் தனது வில்லை எடுக்க ஆயுதக் கிடங்கிற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அந்த அறையில் தர்மரும் திரௌபதியும் தனியாக இருந்தனர். தர்மத்தை காக்க அர்ஜுனன் தனது வீரத்தை முன்னிறுத்தி அந்த அறைக்குள் நுழைந்து தனது வில்லை எடுத்தான். அவன் பசுக்களை மீட்டுக் கொண்டு வந்தான். ஆனால் தான் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாகக் கருதி அர்ஜுனன் சுயமாக ஓராண்டு வனவாசத்தை புனித பயணமாக மேற்கொள்ள முடிவு செய்தான். தர்மர் தடுத்தும் அர்ஜுனன் கேட்கவில்லை. அர்ஜுனன் முதலில் கங்கை நதிக்கரைக்கு சென்றான். அங்கே உலூபி என்ற நாகக்கன்னிகை அவனைக் கண்டு மயங்கினாள். அவள் அர்ஜுனனைக் கங்கை நதியின் ஆழத்திற்கு நாகலோகத்திற்கு தனது மாய சக்தியால் இழுத்துச் சென்றாள். அர்ஜுனன் அவளது விருப்பத்திற்கு இணங்கி அவளை மணந்தான். அவர்களுக்கு இராவான் என்ற மகன் பிறந்தான். பின்னர் உலூபி அர்ஜுனனுக்கு நீரில் எவராலும் உன்னை வெல்ல முடியாது என்ற வரத்தை அளித்து அனுப்பி வைத்தாள். அங்கிருந்து அர்ஜுனன் மணிப்பூர் நாட்டிற்கு சென்றான். அங்கே அந்த நாட்டு இளவரசி சித்திராங்கதையைக் கண்டு காதல் கொண்டான். மணிப்பூர் மன்னன் சித்திரவாகனன் ஒரு நிபந்தனை விதித்தான். சித்திராங்கதைக்கு பிறக்கும் மகன் மணிப்பூர் நாட்டிற்கே வாரிசாக இருக்க வேண்டும் என்றான். அர்ஜுனன் சம்மதித்து அவளை மணந்தான். அவர்களுக்கு பிறந்தவனே பப்ருவாகனன். பின்னர் அர்ஜுனன் தெற்கு நோக்கி புனித பயணம் செய்தான். 5 புனித குளங்களில் தீர்த்தங்களில் சாபத்தினால் முதலையாக மாறியிருந்த 5 அப்சரஸ் பெண்களை சந்தித்து அவர்களை சிறைப்பிடித்து கரையேற்றி சாப விமோசனம் அடையச் செய்தான். இதைக் கண்டு தேவர்கள் அர்ஜுனனை புகழ்ந்தனர். இறுதியாக அர்ஜுனன் பிரபாச தீர்த்தத்திற்கு சென்றான். அங்கே அவனது ஆருயிர் நண்பன் கிருஷ்ணர் அவனைச் சந்தித்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனை துவாரகைக்கு அன்புடன் அழைத்துச் சென்றனர். அங்கேதான் அர்ஜுனனின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய காதல் திருப்பம் நிகழ்ந்தது. கிருஷ்ணரின் தங்கை சுபத்திரையை அர்ஜுனன் சந்திக்கப் போகும் தருணம் அது. அடுத்த உபபருவத்தில் சுபத்ரா கல்யாணம் மற்றும் அர்ஜுனன் அவளை கவர்ந்து சென்ற வீர வரலாறு பற்றி விரிவாக காண்போம்.